செய்திகள். மின்கட்ட பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கிறார் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிக மின் இழப்பு, கட்டண வசூல் குறைவாக காரணம் காட்டி தனியார் மயமாக்கும் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். திமுக, காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண்பழி சுமத்துகின்றன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். மின்கட்ட பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கிறார் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விழா ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மின்கட்டண விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சி மீது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்றனர். மக்களை திசை திருப்பி அதனை சாதமாக பயன்படுத்துவது அவர்கள் நோக்கமாக உள்ளது. இதனால் தன் தவறான தகவல்களை பரப்புகின்றனர். இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை ஓரிரு நாளில் அளிப்பேன். மின்துறை தனியார் மயமாவதை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். தனியார் மயம் குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அரசியல் உள்நோக்கத்தோடு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் தனியார் மயம் பற்றி பேசி வருகின்றனர் என்றார். புதுச்சேரியில் அதிக மின் இழப்பு, கட்டண வசூல் குறைவாக காரணம் காட்டி தனியார் மயமாக்கும் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 97.72% இருந்த மின்கட்டண வசூல் தற்பொழுது 92.35% குறைந்துள்ளது. 2021 23 கோடியாக இருந்த மின் இழப்பு தொகை கடந்த 2022-23 நிர்வாக சீர்கேட்டால் 131 கோடியாக உயர்ந்துள்ளது. மின் கட்டண வசூல் குறைந்துள்ளதால் மின்துறை நஷ்டத்தை ஈடுகட்ட தனியார் மயமாக்குவது கட்டாயம் என மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தனியார் தொழிற்சாலைகள் கட்ட வேண்டிய பல கோடி பாக்கி தொகை கூடுதல் கட்டணம் என பொதுமக்கள் பில்லில் சேர்த்து செயற்கையாக கட்டண வசூல் இழப்பு, மின் இழப்பு ஏற்படுத்தி தனியார் மயமாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி வரும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதல்வர் ரங்கசாமி மின்துறை தனியார் மயமாக்க கூடாது என அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார். திமுக, காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண்பழி சுமத்துகின்றன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், திமுக துணை அமைப்பாளர் 10% இடஒதுக்கீடு பிரச்சனையில் பொய்யான தகவல்களை கூறி வருகின்றார். இந்த சட்டத்தை மத்திய அரசு அமுல்படுத்தும் போது இந்தியாவில் எதிர்த்த ஒரே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரியில் இந்த சட்டத்தை அப்பொழுது திமுக, காங்கிரஸ் கூட்டணி முதல்வராக இருந்த நாராயணசாமி அமுல்படுத்தினார். இதை திமுகவினர் மூடி மறைத்துவிட்டு அதிகாரிகள் அமல்படுத்தியாக வசைப்பாடி வருகின்றனர். திமுகவின் திசை திருப்பும் இந்த நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள். திமுக, காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண் பழியை சுமத்துகிறது என்றார். இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது, அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது, இது இடஒதுக்கீட்டை பெற்று வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதிமுக நாங்கள் குரல் கொடுத்தோம். எதிர்க்கும் போது அப்போது இருந்த திமுக, காங்கிரஸ் கட்சியை வாய் மூடி வாயில கையை அப்படி கொட்டிக்கின்னு மௌனம் காத்தீங்க. அப்ப மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நாராயணசாமி, இப்போ அரசு கல்லூரியில் 150 சீட் இருக்குதுன்னா 10% இடஒதுக்கீடு 15 சீட் அவங்களுக்கு போதுன்னா, இந்த 15க்கு மேல இடங்களை மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 25 சீட் நம்மளுக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொன்னாங்க. உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி 50க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். கடந்த 13ஆம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். மறுமுனையில் பேசிய பெண் எந்த மாதிரியான பெண் வேண்டும் எனவும் அதற்காக பணம் குறித்தும் பேசினார். அடுத்த சில நிமிடத்தில் விக்னேஷ் மொபைல் போனுக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டும் என தேர்ந்தெடுக்க கூறினார். விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்படமாக அவர் ஜிபே எண்ணுக்கு ரூபாய் 5000 அனுப்பி ஏமாந்தார். தான் ஏமாற்றப்படுத்த அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு மூலம் விசாரித்த போது கடலூரைச் சேர்ந்த காயத்ரி என தெரிய வந்தது. காயத்ரி கைது செய்த போலீசார் அவரது வங்கி கணக்கை ஆய்வு செய்த போது கடந்த 6 மாதங்களில் 50க்கும் மேற்பட்டவரிடம் ரூபாய் 4 லட்சத்திற்கு மேல் பணம் பறித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது.
காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்ட கடற்கரைக்கு தினசரி ஏராளமான காதல் ஜோடிகள் வருகின்றனர். அவர்கள் போலீசார் மிரட்டி பணம், நகைகள் பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது. சில போலீசார் காதல் ஜோடிகளின் மொபைல் போனை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு பெற்றோர்களிடம் தெரிவிப்பதாக மிரட்டுவதாக காதலர்கள் புகார் கூறுகின்றனர். இதனிடையே கடலோர காவல்படை போலீசார் ஒருவர் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை அழைத்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காதலனுடன் வந்த பெண்ணிடம் தவறாக பேசியுள்ளார். இதை அறிந்து அங்கிருந்த பொதுமக்கள் அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ வாடா ஏன் பயந்து போறானே வாடா காசு கேட்டாங்க உண்மைதானே அந்த காசு கேட்டாங்க உண்மைதானே பாப்பா நீ அந்த காசு கேட்டாங்களா எதுக்கு ஏன்டா பயப்படுறீங்க ஏன் வீடியோ இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க எதுக்கு காசு எடுக்கிறான் அவன் என்ன எங்கறியா அவன் என்னை போக சொல்லிட்டு ஆளை தப்பா சாலெல்லாம் எடுத்து விட்டு பேசணும். அவன் பண்ணான்டாவன் அவனை எப்படி விட சொல்றான். அவன் என்ன சொல்லிருக்கான், நீ சாலை எடுக்கிறியா இல்ல நான் வந்து உன்னை தொட்டு தூக்க வா பண்ணுறான்பா. சொல்றேன் கலை அறிவியல் படிப்புகளுக்கு 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு காலியாக உள்ள கலை அறிவியல் படிப்புக்காக இதுவரை சென்டாக் 3 கட்ட கலந்தாய்வு நடத்தி இடங்களை நிரப்பியுள்ளது. அடுத்த 4ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்த பிடெக் தவிர்த்த கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த 19ஆம் தேதி வரை கவுன்சிலிங் முன்னுரிமை கொடுக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் நேற்று வெளியிட்டது. 12.88 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயமாலினி. இவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் தனது வங்கி கணக்கில் இருந்து 6.88 லட்சம் ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். மேலும் 10 கண்ணு பகுதியைச் சேர்ந்தவர் மன்னார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் தனியார் நிறுவனம் மூலம் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார். அதை நம்பி அந்த நிறுவனத்தில் லோனுக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தார். பின் அந்த நபர் லோனுக்கான செயலாக்க கட்டணம் தர வேண்டும் என கூறினார். அதனை நம்பி அவர் 6 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்து 2 பேரும் கொடுத்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக மற்றும் சிவசேனா நிர்வாகிகள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்தார். அதாவது அவர்கள் தவறாக தீவிரவாதி என்று குற்றம் சாட்டி விமர்சனம் செய்த அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் எஃப்ஐஆர் போகணும்.
புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்தது பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் ஷோ போட்டியாளர் சங்கத்தின் சார்பில் மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்கள் கவர்ந்தனர். இறுதிச் சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும் மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்ற மாணவனும் பெற்றனர். முன்னதாக ஃபேஷன் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைபயிற்சி, சீர்படுத்தும் முறை, தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது. Thank you so much guys. Next வந்துட்டு புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளை நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் ரத்த அழுத்தம், ரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ முகாமிற்காக ஏற்பாடுகள் அர்ஜுனகுமார் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம் காலப்படு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வேள்வி பூஜை நடைபெற்றது. இவ்வேள்வி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, மாவட்ட தலைவர் PS வாசன் துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் ஓம் சக்தி ராஜா, முருகையன், ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 10, 11, 12 வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர். தொடர்ந்து எளியவர்களுக்கு ஆடை தனமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான சக்தி திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் சக்தி முருகையன் நன்றி தெரிவித்தார். மேலும் இவ்வேள்வி பூஜையில் ஓம் சக்தியின் 1008 மந்திரம் ஓதப்பட்டது. இவ்வேள்வி பூஜையில் ஏராளமான சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்றனர். புதுச்சேரி கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்வழி நூற்றாண்டு விழா மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்கு கூடத்தில் நடந்தது. மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்கு கூட்டத்தில் கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்வழி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் வரவேற்றார். தமிழ்வழி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். ஆதிதிராவிடர் அரசு ஊழியர் சங்க தலைவர் மேகராஜ் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர் நெல்லின்துறை ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் உரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், கோட்டக்குப்பம் அஞ்சுமன் செயலர் லியாத் அலி கலந்துரையாடினார். பேராசிரியர் பஞ்சாங்கம் மக்கள் கவிஞர் தமிழ்வழி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி கூறினார். காரைக்காலில் ஸ்ரீ கோதாண்டர் அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி 1வது சனிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயணன் திருக்கோலத்தில் சேவை சாதித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புரட்டாசி 1வது சனிக்கிழமை முன்னிட்டு கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதாண்டராமன் ஆலயத்தில் கோதாண்டராமன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. புரட்டாசி 1வது சனிக்கிழமை சிறப்பு அலங்காரமான ஸ்ரீ கோதாண்டராமன் லட்சுமி நாராயணன் திருக்கோலத்தில் சேவை புரிந்தார். முன்னதாக காலை திருமஞ்சனம் நடைபெற்றது. அதில் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு அர்ச்சனை மற்றும் மகா
தீபாவளி நடைபெற்றது. புரட்டாசி மாதம் 1வது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதண்டராம ஆஞ்சநேயரை வழிபட்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின்கட்ட பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கிறார்கள் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிக மின் இழப்பு, கட்டண வசூல் குறைவாக காரணம் காட்டி தனியார் மயமாக்கும் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். திமுக, காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண்பழி சுமத்துகின்றன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.